தாவேகா, விசிகா, அதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது. 2026 என்னோட நடக்கலாம். திருமாவளவன் அவர்கள் விஜய் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்காரு, தம்பிக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே உண்டு, நான் அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் கிடையாது அப்படிங்கும்போது அவர்கள் விருப்பப்பட்டு வந்தால் நாங்கள் அரவணைத்துக் கொள்வோம். நீங்கள் விரும்புகின்ற கூட்டணி அமைந்தால் கூட நாங்க நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர். ஆமா ஆமா ஆமா. விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், இபிஎஸ் அவர்கள் துணை முதலமைச்சர்னு வந்தா வரலாம் அப்படின்றீங்க. நாங்க யாரை கையை பிடிச்சலாம் இலக்கு வந்தே ஆகணும், கையை பிடிச்சு கேட்கல. நாங்க இறந்து வந்தே ஆகணும் நாங்க கெஞ்சவும் கிடையாது. இந்த போட்டோக்கு மாலை அணிவிப்பதுங்கிறது நாங்கள் அப்படித்தான் தொடருவோம். சாஃப்ட் பாலிடிக்ஸ்க்கே இந்த பயந்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. எல்லா ஒரு அரசியல் கட்சி நாளைக்கு திமுக எதிர்கட்சியா வந்தாலும் இதுதான் அவங்களுக்கு இதே நிலைமை தான், எல்லாருக்கும் இதான் நிலைமை. அதனால டேக் ஒன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்போக் பர்சன் ஜெகதீஸ்வரன் இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாத்துக்கும் சோசியல் மீடியா ஓபன் பண்ணி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், தாவேகா புது வார்த்தையை கொண்டு வந்திருக்காங்க. டிவிகே விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்லாம். இது நகைச்சுவை இல்லை. ஒரு அரசியல் கட்சி தலைவர், அவருக்கு இவ்வளோ மாஸ் இருக்கு, அவருக்கு இவ்வளோ பேர் உறுப்பினர்களா இணையறாங்க, இவ்வளோ வரவேற்பு இருக்கு அப்படிங்கும்போது எல்லாருமே அரசியலுக்கு வரணும், எல்லாம் அரசியல் பண்ணட்டும். மக்களுக்கு இது வரைக்கும் வந்த கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க, பண்ணல, நிறைய பேர் வாக்குறுதி கொடுத்து பண்ணல, திமுக இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக கொடுத்த வாக்குறுதிகளை என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் நம்மளும் பேசிஇருக்கோம். அப்படிங்கும்போது புதுசா ஒருத்தவங்க வராங்கன்னா வரவேற்கிறோம், செயல்பாடுகளை தேவை கேட்கிறோம். அவர் ட்விட்டர்ல அரசியல் பண்ணுவதும், ட்விட்டர்ல அறிக்கை போடுவதும், போட்டோக்கு மாலை போடுவதும் தான் அரசியலா? தோல் நின்று களத்துல நின்று பேசுவது அரசியல் கிடையாதா? ஏன் அதை பண்ண மாட்டேங்கிறாரு? ஏன் செய்தியாளர் சந்திப்பு நடத்த மாட்டேங்கிறாரு அப்படிங்கறத அடுத்த கேள்வி. சரி, அதாவது இந்த ஸ்பெசிபிக் இன்சிடென்ட்லயே நாங்க பண்ணது 2 ஆக்டிவிட்டி. ஒன்னு, ஆளுநரை போய் சந்தித்தோம், அது பொருளாளர் போய் சேரலாம்னு போனாங்க பார்த்தோம். அதே நாள் காலையில ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தை என்ன சொல்லியிருந்தாங்க, எங்களுடைய பெண் நிர்வாகிகள்கிட்ட அன்னைக்கு எந்தெந்த பெண் கல்லூரிகள் திறந்திருக்கிறோ அங்க போயிட்டு நீங்க பெண்களுக்கு இந்த நோட்டீஸா கொடுங்க, போஸ்டராவும் நீங்க பார்த்திருப்பீங்க, நோட்டீஸாவும் போட்டு கொடுத்தாங்க. நீங்க அண்ணா நகர்ல விஆர் மாலை தாப்புல இன்னும் கொடுக்குறாங்க. உடனடியாக காவல்துறை கைது பண்றாங்க. இது அண்ணா நகர்ல நம்ம பார்த்தது, தூத்துக்குடி, திருச்செந்தூர் எல்லா மாவட்டத்திலையும் எல்லா இடத்துலையும் கைது பண்றாங்க. நான் என்ன சொல்றேன், இத்தனைக்கும் அந்த நோட்டீஸ்ல இது திமுக குற்றச்சாட்டு வைக்கிறோம், இல்ல திமுக இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, எதுவுமே ஆளுங்கட்சியோ இல்ல அரசாங்கத்தை கூட நான் குறிப்பிட்டேன். நிச்சயமாக பெண்களுக்கு பாதுகாப்பு வேணும். நான் ஒரு அண்ணனாக ஒரு அரணாக இருப்பேன், யாரும் கவலைப்படாதே, கான்பிடண்டா இருங்க. அதான் செய்தி, படிப்புல அதான் செய்திங்கிறது அதுதான். நீங்க கான்பிடண்டா இருங்க. நீங்க முன்னாடி கூட கேட்டீங்க, அந்த செய்தி சொல்றேன். அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க கூடாதுன்னு அவசரமா கைது பண்றாங்க. அன்னைக்கு சாயந்தரம் இதை பார்க்க போன எங்க பொதுச்செயலர் அவரையும் தடுத்து காவல்ல வைக்கிறாங்க. அதற்கு பிறகு அதை தொடர்ந்து அடுத்த நாள் காலைல வரைக்கும் இது அரசு நடந்துகிட்டே இருக்கு, வெவ்வேறு இடங்களில் நடந்துகிட்டே இருக்கு. இது மாதிரி நடந்துட்டு இது கள அரசியலாக தமிழக வெற்றி கழகம் செய்த அரசியல் தான். ஒரு பக்கம் தலைவர் நான் போய் ஆளுநரை சந்திக்கிறேன், நான் அங்கே முறையிடுறேன், நீங்க இந்த விஷயங்களை செய்யுங்க அப்படின்னு சொன்னதோட வெளிப்பாடாக இது இருக்கின்றது. அதுதான். இதே நேரத்துல போன வாரம் வட சென்னையில இந்த அனல் மின் நிலையங்கள் விரிவாக்கத்திற்கான கருத்து கேட்பு கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு நானும் போயிருந்தேன். வட சென்னை மாவட்ட தோழர்கள் அதெல்லாம். அதனால எந்தெந்த இடங்களில் அரசியல் நம்ம தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய பங்களிப்பை செலுத்த வேண்டுமோ அதை செலுத்திக் கொண்டுதான் இருக்கின்றோம். நீ கேட்கறதுல அவர் எப்பொழுது வருவார், முன்னாடி சொன்ன அதே தான், முன்னாடி பல நேரங்களில் பேசுற அதே மாதிரிதான். அவர் முன்னாடி கமிட் பண்ண மாதிரி ஒரு திரைப்படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. அந்த திரைப்படம் முடிந்த பிறகு அவர் முழு நேரமாக கள அரசியலுக்கு வருவார். அது வரைக்கும் அவரிடமிருந்து அறிக்கைகள் வரும். தேவைப்பட்ட பிரச்சனைகளுக்கு நேரம் கள்ளக்குறிச்சிக்கு போன மாதிரி, ஆளுநரை சந்திக்க போன மாதிரி சில விஷயங்களுக்கு வருவார். இந்த போட்டோக்கு மாலை அணிவிப்பதுங்கிறது நாங்க தேவையில்லாம அவர் வருவதால் ஒரு கூட்டம் உருவாக வேண்டாம் என்ற காரணத்திற்காக நாங்கள் அப்படித்தான் தொடருவோம். இப்ப நான் பதிவே பண்றேன். நீங்க அடுத்ததாக யாருடைய பிறந்தநாள், என்னுடைய கொள்கை தலைவருடைய பிறந்தநாள் வருகிறது, இல்லை வேறு தலைவர்கள் பிறந்தநாள் வருகிறது, கொள்கை தலைவருடன் நினைவுநாள் வருகிறது என்றால் எங்களுடைய யுக்தி என்பது நாங்க எங்களுடைய பனையூர் அலுவலகத்துல இருந்து மாலை போடுவோம் அப்படிங்கிறதா இன்று எடுக்கப்பட்ட முடிவு. தாவேக்கான சாஃப்ட் பாலிடிக்ஸ் தான், நாங்க இப்படிதான் இருப்போம், எலெக்ஷன் நடக்கும், பிரச்சாரம் பண்ணுவோம். சாஃப்ட் பாலிடிக்ஸ்க்கே இந்த பயந்து நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. திமுக சொல்றீங்க, உங்களையே சொன்னீங்களா? யாரா இருந்தாலும் அனுமதியை மீறி ஒரு போய் கூட்டம் கூடுறாங்க, பொது வெளியில சந்திக்கிறாங்க, பொதுமக்களை சந்திக்கிறாங்க அப்படிங்கும்போது அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது. சரி, அப்படி இருக்கும்போது பயந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னு சொல்றது. பீச்ல போய் நீங்க போங்க, நிறைய பேர் அனுமதி இல்லாம கூடுவாங்க, போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அத சொல்றேன் இல்ல, எல்லா போதே வண்டலூர் ஜூக்கு போங்க. தாவேகா தரப்புல இருந்து அனுமதி கேட்கப்பட்டிருக்கிறதா? எல்லாத்துக்குமே சட்டம் இருக்குங்க. நீங்க அனுமதி கேட்டீங்களா இல்லையா சார்? நான் ஒரு நிமிஷம் சொல்றேங்க, எல்லாத்துக்குமே சட்டம் இருக்கு.
நாளைக்கு நீங்க ஒரு போஸ்டர் ஓட்டணும், நீங்க ஒண்ணுல உங்களோட பிறந்த நாளைக்கு நான் ஒரு போஸ்டர் ஓட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அது கூட நான் போய் அது நிறைய ஓட்டுறாங்க சார். அனுமதி வாங்கணும், போஸ்டர் ஐயோ, வைக்கணும். நான் சொல்றது ஒரு Event நிமிஷம், sir. நான் சொல்றது ஒரு ஒரு செகண்ட். குழந்தைகள் ஒரு ஹாஸ்பிட்டல்லையோ இல்ல எங்கேயோ ஒரு குழந்தைகள் நல்ல நிகழ்ச்சி பண்றோம், இல்ல எந்த நிகழ்ச்சி பண்றோம், ஒரு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்றோம், கண்டிப்பா அந்த அந்த எல்லையில் உட்பட்ட காவல்துறையில என்ஓசி வாங்கணும், அனுமதி வாங்கணும். இதெல்லாம் சாதாரணமா இருக்கிற ஒரு விஷயம். அதை பண்ணாம நம்ம அடுத்த நடவடிக்கை மீறி செயல்படும் போது காவல்துறை அவங்களுக்கு உண்டான விஷயத்த பண்ணதான் போறாங்க. இதுல என்ன பயம் வந்துட போகுது? இல்ல இருங்க, நீங்க சொன்னீங்க இல்லையா, எந்த ஒரு நிகழ்ச்சி நடந்தாலும் அது நீங்க புரிதல் இருக்கு இல்லையா, எத்தனை பேர் அனுமதி வாங்கிட்டு இதை பண்றாங்கன்னு நான் கேட்கிறேன். எல்லாத்தையுமே கேட்கறேங்க, நான் எல்லா பொதுமக்களை முதற்கொண்டு கேட்கிறேன். இல்ல, நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி நாங்க நடத்துறோம், நேற்றே என்ஓசி வாங்கிட்டோம், அதுக்கு என்ஓசி வாங்கியிருக்கோம், பேனர்ஸ் வைக்கிறதுக்கு கார்பரேஷன்ல அனுமதி வாங்கியிருக்கோம், இப்ப இது போஸ்டர்ஸ் கொடுக்கறதுக்கு அனுமதி வாங்கியிருக்கோம் கார்பரேஷன்ல, எல்லாத்தையுமே வாங்கிட்டு தான் நாங்க பண்றோம். எங்க மீது எந்த நடவடிக்கையும் இல்லையே. யாரு எத்தனை பேனர் நீங்க அந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, எத்தனை போஸ்டர்ஸ் பண்ணிருக்கீங்க சொல்லுங்க. முதல் முறை ஏன்னா உங்களுக்கு ப்ராசஸே தெரியல. இல்ல இது முதல் சரி என்ன ப்ராசஸ் சொல்லுங்க. நீங்க அனுமதி கேட்டீங்க, எனக்கு அந்த ப்ராசஸ் ஏன்னா நான் அரசியல் கட்சிகள் பயம் சொல்றதுக்கு என்ன, அரசியல் கட்சி இயக்கமா நடத்துனதுனால சொல்றேன், அந்த ப்ராசஸ் வந்து 15 நாள் ஆகும். நீங்க பேனர்லாம் சும்மா வச்சிட முடியாது. பேனருக்கு நீங்க சொன்னீங்களா மாநகராட்சி மட்டும் கிடையாது, மாநகராட்சிட்ட போகணும், காவல் நிலையத்துக்கு போகணும், இபிட்ட போகணும், நீங்க அதுக்கு பிறகு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் கொடுப்பாங்க, அந்த நம்பரோட தான் பிரிண்டே நீங்க பண்ணணும். இது எத்தனை அடியில வைக்கிறேன், எத்தனை நாள் வைப்பேன், அதுல கீழே எழுதணும், 3 days 2 days எழுதணும். இந்த ப்ராசஸ் போஸ்டருக்கு ப்ராசஸ் இருக்கு, நோட்டீஸ் இஷ்யூ பண்றதுக்கு ப்ராசஸ் இருக்கு. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ப்ராசஸ். எந்த ஒரு ப்ராசஸ்க்கு நீங்க போனீங்கன்னாலும் அது கடைசி வரைக்கும் நடக்கவே நடக்காது. அந்த அளவுக்கு நம்ம நான் எங்களுக்காக சொல்லல, எல்லா ஒரு அரசியல் கட்சி, நாளைக்கு திமுக எதிர்கட்சியா வந்தாலும் இதுதான், அவங்களுக்கு இதே நிலைமை தான், எல்லாருக்கும் இதான் நிலைமை. அதனால ஒவ்வொன்றுக்கும் ப்ராசஸ் நம்ம வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணணும்னா எதுவுமே இங்க நடக்க முடியாது. இன்னும் சொல்ல போனா நீங்க ஒரு பக்கம் ஏன் போராடலன்னு கேக்குறீங்கல்ல, அன்அனிஸ்டிக் வெளியில போராட்டத்துக்கு யாருக்குமே அனுமதி இல்லை. எனி கிவன் டே நீங்க ஓகே, நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி நான் போய் சார் நான் அன்அனிஸ்ட்ல ஒரு மாசம் கழிச்சு போராட்டம் இல்லப்பா, போராட்டத்துக்கு அனுமதிக்கிறது வள்ளுவர் கோட்டம் தான், நீங்க எங்க போனா சொல்லுவாங்களே தவிர அதையுமே மறுக்கிறாங்க. இப்ப கேபாலக் சார் என்ன சொல்றாரு, கூட்டணி கட்சியா இருந்தா அவரே புலம்புறாரு. அந்த நிலைமை எல்லாத்துக்கும் பண்றாங்க. அப்போ கூட்டணி கட்சிக்கு அந்த நிலைமைங்கும் போது நீங்க உங்களுடைய வார்த்தைகள் நாங்கள் செய்த சாஃப்ட் பாலிடிக்ஸே உங்களை இவ்வளவு ஹாட் ஹிட்டிங்கா இருக்கு. அப்ப நீங்க நாங்க இன்னும் கள அரசியலுக்கு மேற்கொண்டு வரதான் போறோம். அப்ப நீங்க என்ன உண்மையான அரசியல் என்னங்கிறத, எங்களுடைய அரசியல் என்னங்கிறத பார்க்கும் பொழுது நீங்க என்ன ஆவீங்க அப்படிங்கறத நாங்க பார்க்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட், அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், திரும்ப அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆதவ் அர்ஜுனா வெளியில வந்திருக்காரு, இடைநீக்கம் செய்யப்பட்டிருந்தார், அப்புறம் அவரே விலகிட்டார். அதற்கு பிறகு ஒரு 1-2 நாட்கள்ல செய்திகள் பரப்பப்பட்டது. ஆனா அபிஷியலா தாவேகா தரப்புல இருந்து எதுவும் வரல, ஆதவ் அர்ஜுனா கிட்ட இருந்தும் வரல. விஜய் அவர்களை சந்திச்சாருனோ இல்ல அவர் போன்ல பேசினாரு, நேரம் கேட்டிருக்காரு அப்படின்னு எதுவுமே வரல. தாவேகாவுக்கு போறாரா இல்ல அதிமுகவுக்கு போறாரா, இரண்டிற்கும் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா அப்படின்ற ஒரு டாக் நீங்களும் படிச்சிருப்பீங்க. இப்போ தாவேகாவிற்கு ஆதவ் அர்ஜுனா வந்தா ஏற்றுக்கொள்ளப்படுவாரா, உண்மையாலுமே ஒரு போன்ல பேசினாரா விஜய் அவர்களுக்கு கிட்ட, ஆதவ் அர்ஜுனாவின் ஆலோசனைகள் கேட்கப்படுகிறதா, இல்ல அவருடைய நிறுவனத்தினோட வாய்ஸ் ஆஃப் காமன் நிறுவனத்திடம் இருந்து தொடர்பு செய்யப்பட்டிருக்கிறதா, தாவேகா விசிகா அதிமுக இப்படி ஒரு கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கிறது, அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்ற செய்திகள் பேசப்படுது, நீங்களும் பார்த்திருப்பீங்க. அதனாலதான் இந்த கேள்வி. கண்டிப்பாங்க. இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்கள் அந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் நடந்துச்சு, அவர் முயற்சிக்கிற நீங்க சொன்ன மாதிரி அவர் எங்களுடைய பொருளாளர் ஆக போறாரு அப்படிங்கிற செய்திகள்லாம் வந்துச்சு. அந்த அளவுக்குலாம் வந்துச்சு, அந்த அளவுக்கு ட்விட்டர்ல அவர் ஃபுல்லா வந்து அவர் தான் எங்களுடைய பொருளாளர், ஏற்கனவே பொருளாளர் ஒருத்தர் இருக்காரு, அந்த அளவுக்கு செய்தி வந்துச்சு. சேர்ந்துட்டாருன்னு சொல்லி வந்துச்சு, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டாருன்னு சொல்லி வந்துச்சு. நான் சில பேர்ட்ட கேட்கும்போது இல்லைங்க அவர் அதிமுக தான் போறாரு, நான் என்னோட நண்பர்கள்ட்ட பேசுவது அதிமுக. அதனால இப்போ வரைக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இல்லை. எங்களோட தலைவர்கிட்ட தொடர்பு கொண்டுலாம் பேசல, இன்னைக்கு இப்போ வரைக்கும் நடக்கல. நம்ம பேசுறது ஏன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாங்கிறத சேர்த்து சொல்றேன். இப்போ வரைக்கும் இது வரைக்கும் பேசல. அவர் வந்து அதே மாதிரி உள்ள வருகிறார் அப்படிங்கிற செய்தி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்க கேட்டீங்களா இந்த கூட்டணி வரப்போகிறதா, நீங்க விசிகா குறித்து இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா நிச்சயமா பேச முடியாது, அவர் அந்த வெளியே வந்துட்டாரு. திருமணம் மறுபடியும் சொல்றாங்க இந்தியா கூட்டணி தான் இருக்குன்னு சொல்லி அவர் ரொம்ப இன்டாக்டா இருக்குங்கிறார். பட் எகைன் 2026 என்னோட நடக்கலாம். இல்ல ஒரு சாஃப்ட் கார்னர் திருமாவளவன் அவர்களுடைய தொடர் பேச்சுக்கள் பார்வைகள்லாம் பார்த்துட்டு வந்த வகையில அவர்கிட்ட தாவேகா விஜய் அப்படிங்கும்போது ஒரு சாஃப்ட் கார்னர் நீங்களும் அதை பார்த்து அவர் இல்லை, அவர் வந்து என்ன சொல்றாருன்னா ஒரு பக்கம் அம்பேத்கர் இன்னொரு பக்கம் பகவத்கீதை இருந்தாலும் அவர் கரெக்டான வழியில தான் போறாரு. எல்லாருமே சொல்றாங்க அது தவறான வழி அப்படிங்கும்போது தொடர்ந்து அம்பேத்கரை பேசக்கூடிய திருமாவளவன் அவர்கள் விஜய் கரெக்டான வழியில தான் போயிட்டு இருக்காரு, தம்பிக்கு என்னுடைய ஆதரவு எப்பயுமே உண்டு, நான் அவர் மேல எனக்கு தனிப்பட்ட கோபம் எதுவும் கிடையாது அப்படிங்கும்போது ஒருவேளை அவருக்கும் அந்த விருப்பம் இருக்கிறதோ, பேச்சுவார்த்தைகள் மறைமுகமா நடைபெற்று கொண்டிருக்கிறதோ அப்படிங்கிற சந்தேகம் எல்லாத்துக்குமே எழும். இல்லங்க அவர் வந்து முற்றிலும் நீங்க சொல்றது கரெக்ட். ஒரு பேட்டியில அவர்கிட்ட கேட்கும் பொழுது முற்றிலும் நிராகரிக்கலாம் இல்லன்னு தான் சொல்லி சொல்றாரு. அது மாதிரிதான் அவரு கடந்து போறாரு. அதனால சொல்றேன், நாங்க 2026 எங்க தலைவர் வந்து ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் சொல்லும் பொழுது
சூழ்நிலை மாறும் அப்படின்னு சொன்னதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த நேரத்துல முடிவாகும். இப்ப நீங்க கம்யூனிஸ்ட் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க, அவர்களுக்கு சில அதிருப்தி இருக்கிறது. சேகர் பாபு ரியாக்ட் பண்ணிருக்காரு உடனடியா. முந்தா நாள் வரைக்கும் எங்களை புகழ்ந்து பேசுறாரு, இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல, அவர் வேற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. உண்மையில சொல்லிருக்க வேண்டியது என்ன, இல்லைங்க அதில் அனுமதியெல்லாம் நாங்கள் கொடுப்போம், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனா மாத்தி பேசும்போது கூட்டணிக்குள்ள சில அதிருப்திகள், உடனே இதுக்காக நாங்கள் தூண்டல் பண்றோம்லாம் கேட்டுறாதீங்க. கூட்டணிக்குள்ள சில அதிருப்திகள் வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 2026 மக்கள் எப்படி மதிப்பிடுவாங்க? சோ நீங்க இப்போ அதாவது 2026 இந்த கூட்டணி என்பது இப்படியே தான் இருக்குமா, இது மாறுமா அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்று நாங்க ஒரு ஸ்டால ரொம்ப தெளிவா இருக்கோங்க. நீங்க மறுபடியும் அதிமுக கூட கூட்டணி என்று சொல்லும் பொழுதோ இல்ல வேறு சில கட்சியோட கூட்டணி சொல்லும் பொழுதும் உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நாங்க எவ்வளவுதான் சொன்னாலும் கேள்விக்கு உட்படுத்திட்டே இருக்கிறீங்க. அந்த கேள்விக்கு நாங்க மறுபடியும் பிரைமரி ஃபோர்ஸ் தான், நாங்கள் முதன்மை சக்தி தான். ஒருவேளை நீங்கள் விரும்புகின்ற கூட்டணி அமைந்தால் கூட நாங்க நீங்க தான் முதலமைச்சர் வேட்பாளர், உங்க தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர். எந்த விதமான திமுகவிற்கு எங்களை பார்த்து பயம், அதனாலதான் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி அப்படின்னு வரும்போது நம்ம முன்ன எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க முதல் தேர்தலை சந்திச்சு அவங்களுடைய பலத்தை நிரூபிச்சு விட்டுதான் கூட்டணிக்கு போறாங்க. இதுதான் பெரும்பான்மையாக இருக்கிறது. அப்படிங்கும்போது அப்ப தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு பயமா முதல் தேர்தலை சந்திக்க? எடுத்தவனையே மாநாட்டு மேடையிலேயே கூட்டணிக்கு வர்றவங்க வரலாம் அப்படின்னு அறிவிக்கும் போது ஏன் என்னுடைய பலத்தை நிரூபிச்சுட்டு வரலாமே, அப்ப அங்க அவருக்கு பயம் இருக்கும்ன்ற கேள்வி வரும். அந்த இடத்துல இவர் ஓப்பனா நான் பிரைமரி ஃபோர்ஸ் இல்ல, நாங்கள் தனித்து களம் கண்டால் கூட நாங்கள் மெஜாரிட்டி வாங்குவோம் சொல்லாம நான் கூட்டணிக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்லியிருந்தாருன்னா மாநாடு நடத்துறதே கூட்டணிக்காக போயிருக்கும். இல்லை, மறுபடியும் சொல்றேங்க, 2026 நம்ம சொன்னேன் இல்லையா, இது எதுவுமே நடக்கல. எங்களை நோக்கி யாருமே, எந்த கட்சி, நான் பேர் கூட சொல்ல விரும்பல, XYZ யாருமே வரல அப்படின்னா கூட நாங்கள் தனித்து களம் காண்போம். அதனால எங்களுக்கு தேர்தலை சந்திக்கிற பயம்னா கட்சியை ஆரம்பிச்சிருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எந்த செயல்பாடும் இல்லாம கட்சியை பேசாம வச்சுக்கலாம். அதனால எங்களுக்கு எந்த விதமான பயமில்லை. தனித்து நின்றாலும் நாங்கள் வெற்றி பெறும் நம்பிக்கை இருக்கிறது. நாங்கள் யாரை கையை பிடிச்சலாம் இழுக்கல, நீ வந்தே ஆகணும் கையை பிடிச்சும் கேட்கல, நாங்கள் இறந்து வந்தே ஆகணும் நாங்கள் கெஞ்சவும் கிடையாது, எதுவுமே நடக்கவும் நடக்காது. அவர்கள் விருப்பப்பட்டு வந்தால் நாங்கள் அரவணைத்துக் கொள்வோம், அவர்களுக்கு உண்டான மரியாதை கொடுப்போம். எல்லா கட்சிகளும் வரலாம். இதுல ரொம்ப ஸ்பெசிபிக்கா கொள்கை எதிரியான பாஜகவிற்கும் அரசியல் எதிரான திமுகவிற்கும் எங்களுடைய கூட்டணி என்பது இருக்காது. மற்றவர்களுக்கு கொள்கை ஒத்து போனால், நீங்க உடனே அதிமுகன்னு சொல்லி கேட்பீங்க, கொள்கை ஒத்து போனால் எங்களோட தலைமைக்கு அதில் ஏற்பு இருந்தால், மறுபடியும் சொல்றேன், எங்களோட தலைமையை ஏற்றுக்கொண்டு வருவார்கள் என்றால் அது நடக்கும். இன்னைக்கு ரேஞ்சுக்கு விஜய் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளர், EPS அவர்கள் துணை முதலமைச்சர்னு வந்தா வரலாம் அப்படின்றீங்க. அவருக்கு ஏற்புனா அது நான் குறித்து யோசிப்போம் சொல்லி சொல்றேன். பட் இதுதான் கண்டிஷன். இந்த கண்டிஷன் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளர் ஏற்றுக்கொண்டு யாரேனும் வந்தார்கள் என்றால், இந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா அது குறித்து நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுப்போம் சொல்லி. திருமாவளவன் அவர்களுமே இந்த துணை முதலமைச்சர் விமர்சனம் இழந்த போதிலிருந்தே பதில் அளிக்கும் போதெல்லாம் சமீபத்துல பேசின கூடத்துல போயும் துணை முதலமைச்சரா அப்படின்ற வார்த்தையெல்லாம் திருமாவளவன் அவர்கள் பயன்படுத்தியிருக்காரு. அப்படிங்கும்போது இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்னு நம்ம நெருக்கத்துலதான் பார்க்க முடியும். முதல் பேட்டியிலிருந்து இன்று வரைக்கும் நான் தொடர்ச்சியா வைக்கக்கூடிய கேள்விகளாக தாவேகா, நீங்க மட்டும் இல்ல எல்லார்கிட்டையுமே ஏன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தல, நீங்க மத்தவங்களை நோக்கி பயம் 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 அப்படின்ற விமர்சனம் வைக்கும்போது உங்களையும் இதே நேரத்துல செய்தியாளர் சந்திப்பு நடத்த பயம், மக்களை சந்திக்க பயம், களத்துல இறங்க பயம் அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்படிங்கறதையும் மக்களை சந்திக்க பயம் என்றால் மாநாடு நடத்திருக்க மாட்டோம். நாங்க களத்துக்கு வர மாநாடு மேடையில நிக்கிறது மட்டும்தான் மக்கள் சந்திப்பா? இல்லங்க, நீங்க அப்படின்னா இப்ப பனையூருக்கு நீங்க சொல்ற மாதிரி பனையூருக்கே கூப்பிட்டு மக்களை சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சந்திக்கிறீங்க, பாதிக்கப்பட்டவங்க கூட முதல்ல சந்திக்கவே இல்லைன்னு சொல்றீங்க. முதல்ல நேரடியா எங்களுடைய மாநாட்டுக்கு நாங்க போய் இறங்கி நின்னு அவங்க பகுதியில் நின்று எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க, என்னென்னத்தை இழந்திருக்காங்க தோல் கொடுக்காம நீங்க பனையூருக்கு வாங்க, அது ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சில குடும்பங்களை மட்டும் நீங்க பனையூருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி இப்ப சந்திச்சு உதவி கொடுக்கறதா இதனோட பிரதிபலன்களை 26 தேர்தல் நமக்கு தெரிய வரும். அப்போது மீண்டும் இல்ல ஒரே விஷயம், நீங்க மழை வெள்ளம் குறித்து இவ்வளவு பெரிய அறிக்கை கொடுக்குறோம், இந்த பாலியல் புகார் குறித்து அறிக்கை கொடுக்குறோம்னா எதுவுமே தெரியாமலாம் எழுதலாம் முடியாது. ரைட்டா? இதெல்லாம் தெரிஞ்சு நான் தேடி வர மாட்டேன், இடத்த நீங்க தேடி வாங்க அப்படிங்கிறது எந்த விதமான அரசியல் அப்படிங்கிறது தெரியல. மக்கள் எப்படி அத சொல்லல. நீங்க அதாவது ஒரு விஷயம், நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல அப்படிங்கறது நான் ஏத்துக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துவோம் நான் ஒத்துக்கிறேன். அதே நேரத்துல மக்கள் சந்திப்பே நடத்தலன்னு சொல்லி நீங்க எல்லாத்தையும் ஒன்னவத்தமா பூசி முழுகுறீங்களே, அது தவறு. மக்கள் கூட்டிட்டு வரீங்க ஒரு இடத்துக்கு. இல்லங்க, நாங்க மாநாட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமா என்ன? எல்லாரும் கிடையாது. இல்ல மாநாடு அப்படிங்கிறது மக்கள் சந்திப்பு எப்படி சார் ஆகும்? வேற என்ன மக்கள் சந்திப்பு? ஒரு மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அது உறுப்பினர்கள், உங்க தொண்டர்கள், உங்க நிர்வாகிகள், உங்க உறுப்பினர்கள் வராங்க மாநாட்டுக்கு.
அது ஓ, எப்படி அப்ப வந்த மக்கள் வந்த 10 சந்திப்பு லட்சம் பேர் எல்லாரும் எங்களோட தொண்டர்கள், எங்களோட 10 உறுப்பினர்கள் தான். லட்சம் பேர்னு ஆ. அபிஷியலா நீங்க சரி கொடுத்துருக்கீங்களா? சரி, ஒரு நிமிஷம் இருக்கு. வந்த 1000 பேர் வச்சுக்கோங்களேன். அந்த மாநாடு யாருமே வரல. சரி சொல்லுங்க நீங்க. யார் வந்தா சொல்லுங்க நீங்க. உங்க உங்க கணக்கு நிர்வாகிகள், உங்க சொல்லுங்க. தொண்டர்கள், விஜய் உங்க- ஃபேன்ஸ், எவ்வளவு ஒரு 1000 பேர் வந்திருப்பாங்களா? மன்ற நிர்வாகிகள், அந்த மாதிரி சில லட்சம் கணக்கானவர்கள் ஒரு 1000 வந்திருக்காங்க. பேர் அவங்க வச்சுக்கோங்க, போதும். எல்லாருமே வந்து மக்கள் தான் நம்ம சொல்லிட முடியாது. ம். அதுல எத்தனை % வந்து உங்க நிர்வாகிகள், எத்தனை % உங்க உறுப்பினர்கள், எத்தனை % ஃபேன்ஸ், ம். எத்தனை % மக்கள் அப்படிங்கறது சொல்ல வரணும். அப்படி ஆர்கியூ பண்ணோம் அப்படின்னா புள்ளி இல்ல, விபரத்தோட தான் நிர்வாகிகளாக argue இருந்தாலும் அவங்களும் மக்கள் தானே. இந்த நிர்வாகிகள்லாம் இல்ல டெய்லி அவர் கூடவே இருக்கிறாங்களா? சார், பாதிக்கப்பட்ட மக்கள், ஆ. இயல்புல எந்த கட்சியும் சாராம இருக்கக்கூடிய மக்கள், நீங்க வந்து ஓட்டு கேட்கும்போது நீங்க ஒவ்வொரு வீடியோ தானே சார் போய் கேட்பீங்க. கண்டிப்பா கேட்போம். இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு டாபிக் மட்டுமே 1 hour பேசலாம் அப்படிங்கும்போது நம்ம நேர இல்ல நீங்க தாழ்த்தி மக்கள் சந்திப்பு நடத்தலன்னு சொல்றீங்க இல்லையா? நான் ம். பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தல, நான் ஒத்துக்கிறேன். பத்திரிகையாளர் சந்திப்பு கூடிய விரைவில் நடத்துவாரு, நான் அதுக்கு பதில் கொடுக்குறேன். ம். மக்கள் சந்திப்பே நடத்தல, கள அரசியலுக்கே வரலன்னு கண்டிப்பா சொல்றீங்க நம்மளுடைய இல்லையா? அடுத்த பேட்டி அதுல மக்கள் அதை சந்திப்பு நான் தொடர்பா மறுக்கிறேன். தான் அதை நான் இருக்கும் மறுக்கிறேன். அப்படிங்கறத அதை நான் சொல்லி, மறுக்கிறேன். கள அரசியலுக்கு வரலங்கிறது மக்கள் நடத்துறது நான் மறுக்கிறேன். சரி, உங்க மறுப்பு இருக்கட்டும். அடுத்த பேட்டியில மீண்டும் இதை தொடருவோம். நன்றி.